ஹலோ காய்ஸ், டே 1 ஆஃப் கோயில் கூட விலாக். இன்றைக்கி என்னென்னா, ஃபஸ்ட்டு ஆட்டி எங்கள் ஊரில் முளைப்பாரி சாமிக்கு வந்து முளை வச்சுருந்தோங்க. அதுலேயும் பாட்டு பாடி விரதம் இருந்து எவ்வளோ அழகாக வளர்த்துருக்காங்க பார்த்தீங்களா? உங்கள் ஊரில் இதே மாதிரி வளர்ப்பாங்களா? முளையெல்லாம் எடுப்பாங்களா? மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் என்னென்னா, வீட்டில் வந்து ஒரு பயிர் வகை கூட எடுக்காமல் மதியம் மட்டும் 1 டைம், அதுவும் பச்சரிசி சாப்பாடு சாப்பிட்டு காலையிலையும் சாயங்காலமும் குளிச்சுட்டு கும்மி அடித்து இவ்வளோ அழகாக இந்த முளையை வளர வச்சு சாமி வந்து ஃபைனல் டே வருங்க. ஃபைனல் டே வந்து சாமி தான் நமக்கு முளைப்பாரியை வந்து தூக்கி தருவாங்க. அப்போ தாங்க நமக்கு தெரியும் நம்ம எவ்வளோ அழகாக விரதம் இருந்து எவ்வளோ அழகாக முளையை வளர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் வந்து என்னென்னா, எல்லா வாட்டியுமே நாங்கள் வந்து பண்ணையூர் பாலம், அதாவது அங்கே இருக்கக்கூடிய கடற்கரையில் போய் அங்கேருந்து சாமியை வர வச்சு அங்கேருந்து தான் சாமி எங்களுக்கு தூக்கி தரும். அப்படி தாங்க எல்லா வாட்டியுமே நாங்கள் வந்து முளை எடுத்துகிட்டு வரோம். இந்த வாட்டி வந்து பிளான் சேஞ்ச் ஆகிட்டு, அதாவது கோயிலை சுற்றியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, 4 மணி பாட்டு ஸ்டார்ட் பண்ணி கோயிலை சுற்றி சாமி முன்ன போக, மற்றபடி எல்லோரும் முளைப்பாரி பின்னாடி, அதுக்கு பின்னாடி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டில் சாமி நடக்க நாங்கள் பேக்கில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்னென்னா, ஃபைனலாக சாமி வந்து கருவறை பக்கத்தில் நின்றுக்கிட்டு சாமி ஒவ்வொருத்தருக்கும் திருநூறு கொடுத்து தீர்த்தமும் கொடுத்துக்கிட்டு முளைப்பாரியை வந்து இறக்கி வைப்பாங்க. இறக்கி வைக்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? அதாவது நம்ம கஷ்டம் எல்லாமே இறக்கி வச்ச மாதிரி அவ்வளோ ஒரு ஃபீல் இருக்கும். நான் இருக்கேன், பயப்படாத அப்படின்னு சாமி சொல்கிற மாதிரியே இருக்கும். அப்புறம் என்னென்னா, எங்கள் ஊரில் நான் வந்து முளைப்பாரியை வந்து 7 டைம்ஸ் எடுத்திருக்கேங்க. நீங்கள் முளைப்பாரி எடுத்திருக்கீங்களா? உங்கள் ஊர்லேயும் இதே மாதிரி நடக்குமா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் வந்து வாழைப்பழமும் சாம்பார் சாதமும் தந்தாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். பார்ட் 2 ஆஃப் கோயில் கூட நெக்ஸ்ட் டே பார்க்கலாம்.